கைஸ் வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக வந்திருக்க ஃபேமிலி இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ கருப்புசாமி கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கே வந்து இந்த மாதிரி சண்முகம் வந்து அந்த கருப்புசாமியை வந்து அவருக்குள்ளே பூந்து இந்த மாதிரி வந்து யார் கேட்ட நீ இதுக்குள்ளே வந்து இந்த எல்லையை நீ மீச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அருவா வந்து கழுத்தில் வச்சு மிரட்டி இந்த ஊர் பக்கமே நீ தலை வச்சு கூட படக்கூடாது போன்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்ருப்பாங்க. இவங்க அந்த கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதில் சாமிலாம் போனதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி குன்றத்தூர் காளியம்மன் கோயிலில் விளக்கு போடணும்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துகிட்டு வெளியே வருவாளா. அப்போ வந்து வெளியே நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் வந்து இந்த ஊர் தான் வந்து முன்னாடி இந்த சொந்த ஊராக இருந்துச்சு, இப்போ நாங்கள் வந்து மதர்சியில் செட்டில் ஆகிட்டோம், அது சும்மா இந்த ஊர் இதுக்காக வந்தோம், கோயிலுக்காக வந்தோம், குலதெய்வத்தை பார்க்கறதுக்காக வந்தோம்னு சொன்னோன்னே அப்படி சரி நீங்கள் வந்து கருப்புசாமி வந்து எது சொன்னது வந்து நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, அவங்க வந்து அவங்க நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா வேறு குடும்பத்துலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு போக சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி பாசிட்டிவாக சொன்னோன்னே ரொம்ப நன்றிம்மா, இது நீ சொன்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் வந்து குன்றத்தூர் காளியம்மன் இது கோயிலுக்காக வந்திருக்கோம்னு சொன்னோன்னே, அப்படியா நல்லதாக போச்சு, நானும் அங்கே தான் போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் சொன்னோன்னே, அப்படியாம்மா சந்தோஷமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணன் சொல்கிற இந்த கோயில் தான் அதுன்னு சொன்னே, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறாங்க. அண்ணன் அங்கிட்டு போய் விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு வெளியே வரா. இதுகளும் வந்து இந்த மாதிரி கோயிலை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக தோணுது, ஏன்னா ஏற்கனவே பாஸ்ட்டில் வந்து இந்த அந்த புதுசாக வந்திருக்க ஃபேமிலியோட அப்பா இருக்கார்ல, அவர் இங்கே தான் இறந்து போயிருப்பார் போல் அந்த கோயில் முன்னாடி, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது வந்து சும்மா ஒரு சீன் மாதிரி காட்டுறாங்க. காட்டினோடனே இந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த புதுசாக வந்திருக்க ஃபேமிலியோட அந்த அவர் ஒய்ஃப் வந்து என்னங்க ஆச்சு, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா போய் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சரியில்லைங்க, ஏதோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க, உங்கள் மனசு சரியில்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, வர வழி அந்த அந்த கருப்பு சாமி ஏதோ பண்ணுச்சு, அதனால உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லி விட்டுறாரு. அப்போ வந்து இங்கே வந்து வெளியே வந்த அண்ணன் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சாமி கும்பிட தான் வந்தேன், அப்புறம் வந்து எங்களோட ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவர் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னேன். அப்படி அவர் பேர் ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லும்போது, சண்முகம் அப்படின்னு சொன்னோடனே, சண்முகம் அவர் எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அப்படியான்னு சொல்லிட்டு அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் வந்து கருப்புசாமி வந்து உங்களை அடிச்சு துரத்துனாங்கல்ல, அந்த கருப்புசாமியே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புரியலையேன்னு சொல்லும்போது, அவர் உடம்புல தான் அந்த கருப்புசாமி இறங்கி இருந்துச்சு, நீங்கள் தேடி வந்தது சண்முகம் அவர் உடம்புல தான், அவர் எங்கள் மாமா தான், சரி வாங்க உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே சண்முகத்திட்ட இந்த மாதிரி அண்ணன் சொன்னோடனே, அப்படியா என்ன பக்கத்துக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசணும், வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசணுன்னே, ஏதோ நல்லவங்க மாதிரியே இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படின்னா பழையவங்க தான் வந்திருப்பாங்க சண்முக ஃபேமிலி, இருந்தாலும் நல்லவங்க மாதிரி பேசிட்டு எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டோன்னு. ஆனால் சண்முகத்துக்கு உங்கள் யார் என்னன்னு தெரியல, நல்ல விதமாக பேசும்போது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டோம், தெரியாத மாதிரி இது பண்ணோம், அவங்க சங்கடப்படான்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு, நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சும்மா கம்பெனி கொடுத்த மாதிரி மனசுக்கு ஆறுதலாக பேசி விட்டாரு. அது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனோடனே அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஏன்னா இந்த மாதிரி அவளுக்கு வந்து மைண்டில் வந்து தோணுது, இந்த குடும்பத்தில் ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி அவளுக்கு மனசே சரியில்லை அவளுக்கு. அவளோட இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமான்னு சொல்லுவேன், என்னம்மா என்ன ஆச்சு இப்போ தானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு தப்பு நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னேன். என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் மாமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா மனசு கொஞ்சம் போட்டு ஒரு மாதிரியா குழப்பிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். என்ன சொல்கிறேன்னு புரியலையேன்னு சொல்லும்போது, அதான் மாமா நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அம்மன் ஏதாச்சும் எனக்கு குறி மாதிரி சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே, சரி ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் அண்ணன் போகிறா. அப்போ வந்து கோயிலில் இருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி வருது. நோட்டீஸை பார்த்து பிரித்து பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சண்முகம். சந்தோஷப்பட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாளாக வந்து அந்த குன்றத்தூர் கோயில் திருவிழா எடுத்து நடத்தணும்னு அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தது வந்து நிறைவேறிடுச்சு. அப்படின்னா இந்த மாதிரி இந்த தடவை திருவிழா வந்து அவங்க தான் முன்னே நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயில் சார்பாக எல்லாரும் சொல்லிடுறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்து செல்லக்கிளிகிட்ட சொல்கிறாரு, செல்லக்கிளி என்னோட ஆசை நிறைவேறிச்சு செல்லக்கிளி, அப்படின்னா இந்த தடவை குன்றத்தூர் காளியம்மன் கோயிலோட திருவிழா வந்து நான் தான் முன்னே நடத்தணும்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்லக்கிளின்னு சொன்னோன்னே, அப்புறம் என்னப்பா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம வந்து திருவிழா ஏற்பாடுலாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு செல்லக்கிளி சொன்னோன்னே, ஆமாம் எவ்வளோ வேலை இருக்குல்ல நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் வந்து அண்ணன்ட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாரு கால் பண்ணி, அம்மாடி ஒரு சந்தோஷமான விஷயம் அம்மாடி எனக்கு சேர்த்து வேண்டிக்கன்னு சொல்லும்போது, என்னமாம்மா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து குன்றத்தூர் அம்மன் காளியம்மன் கோயில் இருக்குல்ல, அதோட திருவிழா வருதுல்ல, அந்த திருவிழா வந்து நான் தான் முன்னாடி நடத்த போகிறோமா, எனக்கு சேர்த்து வேண்டிக்கன்னு சொன்னோடனே, சரிமாமா நீங்கள் இது சொல்ல வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சேலையில் வந்து நெருப்பு போட்டு எரிஞ்சிருது. எரிஞ்ச உடனே எல்லாரும் பார்த்து கத்துறாங்களே தவிர காப்பாற்ற யாரும் வரல. அதே அந்த பொண்ணு சேலையில் நெருப்பு ஏதாச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சுற்றி நிற்கிற எல்லாரும் கத்துறாங்க, ஆனால் காப்பாற்ற ஒருத்தவங்களும் வரல. அண்ணன்
கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா சேரில் தீப்பட்டு எரிஞ்சோடனே எந்த பொண்ணாலும் பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க. பயந்துட்டு இருக்கும்போது சேரில் இருக்க நெருப்பு வந்து தானாகவே அணைஞ்சிருது. அணைஞ்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. எப்போ எரிஞ்சுக்கிட்ட நெருப்பு அணைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வர. அதை பார்த்துட்டு அண்ணன் ஷாக் ஆயிடுறான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, மூவியில் ஒரு சீன்லாம் அப்படின்னு நாடகத்தில் சீரியலை காப்பி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு அம்மன் மூவியில் ஒரு சீன் தான். இந்த மாதிரி சின்ன குழந்தை ரூபத்தில் அம்மன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த எதிரிகளை இது மாதிரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிற பார்த்தியா, நீ வந்து இந்த அம்மன் நினச்சி வேணுன்னே ஒன்று நெருப்பு அணைஞ்சிருச்சு பாருன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை சொல்லுது. அவர் சரின்னு சொல்லிட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் யாருன்னு கேட்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொட்டையாக சொன்னோடனே சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் எந்த இதுவுமே கேட்காம ஏதோ படத்தில் வர மாதிரி தான் சீரியல்லாம் அப்படி தானே அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே இந்த மாதிரி ரம்யா கேட்குறா, யார் அந்த சின்ன பொண்ணு இவ்வளவுக்கு எங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரம்யா அந்த மாதிரி கேட்கும்போது ரம்யாவோட அத்தை அந்த அவளும் கேட்கும்போது சண்முகம் வந்து யார் அண்ணன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் கோயில் நடந்தெல்லாம் சொன்னோன்னே ஐயோ உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொல்கிறாரு. எனக்கு எதுவும் ஆகலை மாமான்னு சொன்னோடனே சரி பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தோடனே இருக்கிறதுக்கு இங்கே இது இல்லை, இவளுக்கு இருக்கவே இங்கே இடம் இல்லை, இவர் வேற ஒரு குழந்தைய வேறு கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு உடனே உனக்கு ஒரு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் வந்து அவர் திட்டி அந்த பொண்ணை அப்படின்னா அந்த அவங்க ஒய்ஃபை திட்டி அமைச்சு விட்டுறாரு. திட்டினோடனே சரின்னு சொல்லிட்டு நீ உள்ளே கூட்டிகிட்டு வாமா இவ கிடக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே கார்த்தியும் வந்து கேட்குறான் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே அப்படியே அண்ணா ஓகே புளி முட்டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா வந்து ரொம்ப கோபமாக இருக்கு அப்படின்னா இவதுக்கு சின்ன பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவளும் சண்முகத்தில் ஒய்ஃப் ரொம்ப கோபமாக இருக்காங்க, இவளுக்கே இங்கே இது இல்லை சின்ன பொண்ணுங்களாம் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரம்யா வந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணை வந்து ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் இது பண்ண சொல்லிட்டு வேணுக்குன்னு சின்ன பொண்ணு வந்து இது எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்கா. அவளோட அண்ணன் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் இது பண்ண சொல்கிறேன். அப்போ வந்து பரவாயில்ல அண்ணா நீர் என்னதுன்னா அவங்க சொன்னாங்க நானே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை போய் காஃபி டீலாம் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. எடுத்து வந்து கொடுக்கும்போது டப்புன்னு மேலே கொட்டி விட்டோடனே ரம்யா கோவப்பட்டு சொப்புன்னு அரையன்னு பார்த்தா அந்த சின்ன குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடி இவளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொப்புன்னு அரைகிறா. அவளுக்கு வலிக்கவே இல்லை. அவளுக்கு தான் கை வலிக்குது. அவள் கை வலிச்சோடனே இந்த மாதிரி அதெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு வந்து ரம்யா பச்சை குழந்தை கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி திட்டினோடனே எனக்கு தோன்றப்ப நான் பண்ணுவேன், ஏன்னா அவள் வந்து டீயை கொட்டிட்டான்னு அதுக்காக அடிப்பியான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்குறான். அவன் அப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே பாவம் சின்ன குழந்தைங்க வலிக்க போகுதுன்னு சொன்னேன். எங்கே வலிச்சேன்னா கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்பன்னு சொன்னேன். உனக்கு வலிக்கலையான்னு கேட்கும்போது எனக்கு சுத்தமாக வலிக்கல அண்ணான்னு சொன்னோன்னே சரி வா இங்கே இங்கே நிற்காதே டிவி போனோம்னா என்கிட்ட கேட்க இனிமேல் இவ்வளோதான் வேலை வாங்க வச்சுக்காதான்னு சொல்லிட்டு அண்ணன் மாதிரி திட்டி விட்டுட்டு எதுக்கு நீ அவங்கள்ட்ட இது பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து எதுவும் பண்ணல ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவள் அடிச்சதெல்லாம் உனக்கு வலிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அண்ணா உனக்கு வலிக்கலைன்னு சொல்லும்போது சும்மா சொல்லாத, ஏன்னா சவுண்ட் கேட்டு தான் நானே மேலே வந்தேன், அந்த மாதிரி அவள் அடிச்சிட்டு இருந்தா உனக்கு வலிக்கலன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வலிக்கலையான்னு சொல்லி இங்கே கண்ணத்தை காடுன்னு சொல்லும்போது ஒரு காயமும் எதுவுமே இருக்காது. ஆமாம் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் நீ, சரி நான் வெளியே போகிறேன் உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லும்போது நானும் கூட வரேன்னு சொன்னோன்னே சரி வா போவோம்னு சொல்லிட்டு அண்ணமும் அந்த சின்ன பாப்பாவும் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது இந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சமைக்க தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கார்த்தி வந்து என்ன சமையல் சொல்லி இந்த மாதிரி சும்மா ஜாலியாக கேட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த சின்ன பாப்பா உட்காந்து சமைச்சிட்டு இருக்கு. ஓ உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த சின்ன பாப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.